குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலேட்டடாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு ஏப்ரல் மே 2025 ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்றது பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. பட் ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ்னால் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைப்பா ஓகேங்களா. நம்ம கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேட்ஸ் சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் இது அஃபிஷியல் கிடையாது ஓகேங்களா. இந்த டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் எந்தெந்த டேட்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 19, 20 ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா 21, 22. ஸோ இந்த டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் கம்மிங் வீக் மண்டே வருதுல, ஸோ அந்த வீக்கில் நீங்கள் ரிசல்ட்டை மேக்ஸிமம் ஒரு 80 to 90% அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இந்த வீக்கில், அதாவது கம்மிங் வீக்கில் வரலன்னா ரிசல்ட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் 100% உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ வந்து ரிசல்ட் பப்ளிஷ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குன்னா, அதாவது இந்த ரிசல்ட்டெல்லாம் ரெடி பண்ணி சர்வரில் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்ஸு செக்கிங் இது எல்லாமே இந்த வீக், அதான் போன நேற்று சாட்டர்டேவோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கம்மிங் வீக்கில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 99% அந்த டேட் வந்து நமக்கு தெரிஞ்சது கஷ்டம். பட் 1 or 2 டேஸ் முன்ன பின்ன நீங்கள் வரும் ஓகேங்களா. நான் சொன்ன டேட்ஸுக்கு 1 or 2 டேஸ் முன்னே இல்லை பின்ன வரலாம் கம்மிங் வீக்கில். சப்போஸ் ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீக்கில் 100% வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதை நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கான ரிசல்ட்ஸு இதுதான்ப்பா இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.